விஜய் அவர்களுக்கு இப்போ அஷ்டமத்து சனி முடிஞ்சு பாக்கிய சனி நடக்குது. பாக்கிய சனி அதே மாதிரி பக்கம்லாம் அவருக்கு அடி விழுது. தாவேகா தலைவர் வந்து என்டிஏ கூட கூட்டணி வைக்கிறதுக்கு ஒரு சில பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் வெளியில் வந்திருக்கு. ஸோ இதுவுமே பஞ்சாங்கத்தில் குறிக்கப்பட்டதா இருக்குமா? தேர்தல் நாள் வந்து 23/4/2026. 23+4+2026 கூட்டுத்தொகை வந்து 1 வருது. அது சூரியன் ஆதிக்கம் பெற்ற நாள். முதல்வர் ஸ்டாலினோட ஜாதகத்தில் வந்து கண்டம் இருக்கதா ஒரு சில விஷயங்கள்லாம் பேசப்படுது. அதனால தான் அவருக்கு நிறைய இந்த மாதிரி அகெயின்ஸ்டான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து தேர்தலை பாதிக்குமா? அரசியலில் எதுவும் எந்த நிமிஷமும் மாறலாம். அது விஜயோட லைஃப்பில் எப்போ வேணாலும் மாறலாம். அரசியல் ஆட்டம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியலும் ஆன்மீகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். கிட்டத்தட்ட 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. அதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நேரடியாக நிகழ்ச்சிக்கு போகலாம். நான் உங்கள் பிரியா விஸ்வநாதன். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறது கரெக்டாக கணிச்சு சொல்லக்கூடியவங்க, இந்த நவீன முறைக்கு ஏற்ற மாதிரி ஜோசியம் சொல்லக்கூடியவங்களே சொல்லலாம். ஜோதிடர் ஜெயலட்சுமி சுப்ரமணியன் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. இறையர்களால. சூப்பர் மேம். நம்ம நேரடியாகவே நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். இப்போ தேர்தல் நாள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ தேர்தல் நாளில் கிரகநிலை அப்படின்றது அரசியல் கட்சியோட வெற்றி தோல்வியை நிர்ணயிக்குமா, இல்லை அது சும்மா ஒரு மூட நம்பிக்கையாக தான் பார்க்கப்படுதா? கண்டிப்பா நவ கிரகங்களுமே மனிதர்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆள் செய்யாததை நாள் செய்யும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நவ கிரகங்களும் ஒவ்வொரு மனிதரோட வாழ்க்கையிலையும் ஜாதக கட்டத்திலையும் இருக்கிறத பொறுத்து நல்லதே செய்யும். அதனால்தான் எந்த ஒரு அரசியல்வாதிகளும் ஜோதிடரை நாடி போறாங்க. தங்களுடைய ஜாதக கட்டம் எப்படி இருக்கு, நமக்கு பதவி கிடைக்குமா, அரியணை கிடைக்குமா அப்படின்னு ஜோதிடர்களை பார்த்து போறாங்க. அது மாதிரியே அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கிறாங்க. எனக்கு இது இப்போ நீங்கள் சொன்னோன்னு அடுத்த ஒரு கேள்வி இதுலேருந்து இங்கே கேட்கணும்னு தோணுது. பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து தங்களோட வேட்பு மனுவை தாக்கல் செய்வாங்க. வேட்பு மனுவை தாக்கல் செய்யும் போதும் சரி, தன்னோட பிரச்சாரத்தை தொடங்கும் போதும் சரி, அந்த ஜோதிடர்கள்ட்ட வந்து ஆல்ரெடி ஒரு வாக்குறுதி கேட்டுட்டோ இந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு ஜோதிடம் பார்த்துட்டு தொடங்குவாங்களா? இதனால அவங்களுக்கு பலன் கிடைக்குமா? ஆமா, நிச்சயமா. ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான இருக்கு. நட்சத்திரமும் அவங்களுக்கு இப்போ ஈவன் கடக ராசிக்காரங்களுக்கு பூச நட்சத்திரம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தாராபலன் சந்திரபலன் எப்படி இருக்கு, அந்த நாளில் நம்ம வேட்புமனு தாக்கல் செய்யலாமா அப்படின்னு ஜோதிடத்தை கேட்பாங்க. நமக்கு எப்படி இருக்குன்னு ஜோதிடத்தை கேட்டுட்டு தான் ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. அதனால தான் ஆள் செய்யாததை நாள் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து அமாவாசை அன்னைக்கு, நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வளர்பிறையில வேட்புமனு தாக்கல் செய்வாங்க. ஒரு சிலர் சந்திராஷ்டமம் இல்லாத நாளா பார்த்து வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க. ஒவ்வொரு அரசியல்வாதிகளுமே தங்களுடைய ராசிக்கு நட்சத்திரத்துக்கு தகுந்த நாளா பார்த்து செய்வாங்க. இப்போ முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து எப்பயுமே ஏகாதசி நாளில், பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி நாளில் தான் ஒவ்வொரு அரசியல் நகர்வையும் முன்னெடுத்து வைப்பாரு. அதே மாதிரி நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்காக ஒரு ஜோதிடர் மூலமா குறிச்சு கொடுப்பாங்க. மொத்தமா அவங்க ஒரே நாள்ல தான் எல்லா வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் நம்ம எடப்பாடியார் ஐயா அவர்களும் ஏகாதசி நாள் அந்த மாதிரி பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைப்பாரு. ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்குமே ஒரு ஜோதிடர், ஆஸ்தான ஜோதிடர் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்களோ அது இப்படிதான் கேட்பாங்க. இறை நம்பிக்கையே இல்லாதவங்க கூட ஜோதிடர் நம்பி ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. ஓகே. இப்போ வந்து தேர்தல் நாளை வந்து அறிவிச்சிருக்காங்க. தேர்தல் நாளோட கிரகநிலை அதை வச்சு பார்க்கும்போது எந்த அரசியல் கட்சி வந்து அவங்களுக்கு சாதகமா இருக்கும், யாருக்கு இது பாதகமா அமையும் அப்படின்னு ஏதாவது கணிக்க முடியுமா? நிச்சயமா. தேர்தல் நாள் வந்து 23/4/2026. 23+4+2026 கூட்டுத்தொகை வந்து 1 வருது. அது சூரியன் ஆதிக்கம் பெற்ற நாள். ஓகே, சரிங்களா? அந்த நாள்ல கிரகநிலை எப்படி இருக்குன்னா, மேசராசியில சூரியன் சித்திரை மாசம் 10ஆம் தேதி உச்சம் பெற்று இருக்கார். சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறார். ரிஷபராசியில சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். மிதுன ராசியில குரு பகவான் சந்திரனோட சேர்ந்து குரு சந்திர யோகத்தை கொடுக்க போறாரு. சிம்ம ராசியில கேது பகவான் இருக்காரு. கும்பராசியில ராகு பகவான் இருக்காரு. மீன ராசியில சனி பகவான், அந்த நாள்ல வந்து சனி பகவான் புதனோட சேர்ந்து செவ்வாயோட சேர்ந்து இருக்காரு. இந்த மாதிரி கிரகங்களோட கூட்டணி வரிசையா இருக்கு. ஈவன் சிம்ம ராசிக்கும் கும்பராசிக்கும் இடையில நவ கிரகங்களும் சேர்ந்திருக்கு. அதாவது ராகு கேதுக்கு இடையில கிரகங்கள் சேர்ந்திருக்கு. இந்த நாள் வந்து அரசியல்வாதிகளுக்கு ஒரு அற்புதமான நாள். ஏன்னா தேர்தல் நாள் குறிக்கிறது கூட
நல்ல நாள் பார்த்து தான் குறிப்பாங்க. ஈவன் ராக்கெட் விடுற கூட நல்ல நாள் பார்த்து தான் ராக்கெட் விடுறாங்க. அது மாதிரி தான் தேர்தல் நாளும் நல்ல நாள் பார்த்து தான் குறிச்சிருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டு நாள் ரொம்பவே சிறப்பான நாள், தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற நாள். இந்த இது வந்து ஐயா எடப்பாடியார் அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் அவர்களுக்கு சிறப்பான நாள். அவருக்கு 10ல் குரு இருக்கு. அவரோட இப்போ கோச்சாரப்படி அவர் கன்னியா ராசின்னு சொல்றாங்க. அப்படி 10ல் குரு இருக்கு, குருச்சந்திர யோகத்தோட இருக்கு. அதே மாதிரி சனி பகவானும் சாதகமா இருக்காரு. ஒரு சைடு ரொம்ப வீக்கா இருக்க மாதிரி தானே மக்கள். அப்படியெல்லாம் கிடையாது. ஜாதகப்படி கோச்சார ரீதியா இப்ப கிரகங்கள் எல்லாமே அவருக்கு மட்டுமே சாதகமா இருக்கு. அதே மாதிரி இப்ப விஜய் அவர்களுக்கு இப்ப அஷ்டமத்து சனி முடிஞ்சு பாக்கிய சனி நடக்குது. பாக்கிய சனி அதே மாதிரி பக்கம் அவருக்கு அடி விழுது. அது வந்து முன்னா சில கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அதுக்கான பலனை அவர் அனுபவிச்சுதான் ஆகணும். சரியா, அவருக்கு சில வெற்றிகள் கிடைக்கலாம், கிடைக்காமையும் போகலாம். ஆனா இப்போதைக்கு வந்து அவருக்கு கிரகநிலை தசா புத்தி எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஐயா எடப்பாடி அவர்களுக்கும் சிறப்பா இருக்கு. அதே மாதிரி இப்போதைய முதல்வர் ஸ்டாலின் இப்போ வந்து பொறுப்பு முதல்வர், அவர் பீஸ் பிடிங்கிட்டாங்க, இருந்தாலும் பொறுப்பு முதல்வர் தான். அவருக்கு வந்து இப்ப அஷ்டமத்து சனி நடக்குது. ஆனாலும் அவருக்கு குரு பகவான் லாபத்துல இருக்காரு. அன்னைக்கு தேர்தல் நாள் அன்னைக்கு லாப குரு சந்திரனோட சேர்ந்து லாப நிலையில இருக்கு. இருந்தாலும் சனி பகவான் அவருக்கு கொஞ்சம் சுமாரான பலனை தான் கொடுப்பாரு. தடைகளை தாண்டி தான் அவர் வந்து சில வெற்றிகளை பெற முடியும். சூரியன் உதிக்கிறது கஷ்டம் தான் போல. அப்போ இப்போ நீங்க விஜய் பத்தி ஒரு விஷயம் பேசியிருந்தீங்க, தாவேகா தலைவரை பத்தி. தாவேகா தலைவர் வந்து என்டிஏ கூட கூட்டணி வைக்கிறதுக்கு ஒரு சில பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் வெளியில வந்திருக்கு. ஸோ இதுவுமே பஞ்சாங்கத்துல குறிக்கப்பட்டதா இருக்குமா? பஞ்சாங்கத்துலமா இவர் வந்து கட்சி 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சார். கட்சி ஆரம்பிச்சு சினிமா நடிகையாக தான் இருந்தாரு. இப்பதான் வந்து ஃபுல் இதுல இறங்கியிருக்காரு. இருந்தாலும் அவருக்கு சில நெருக்கடிகள் வந்துருச்சு. காரணம் அவரோட தசா புத்தி. அஷ்டம சனி காலத்துல தான் அவர் வந்து அரசியலே ஆரம்பிச்சாரு. அப்படி ஆரம்பிச்சு மக்களை வந்து சந்திச்சாரு, மக்கள்கிட்ட பேசினாரு, ஆளுங்கட்சி எதிர்ச்சாரு. எதிரி அப்படின்னு திமுக சொல்றாரு, கொள்கை எதிரின்னு பாஜகவை சொல்றாரு. கொள்கை எதிரி கூட அவர் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு தான் இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவரோட எய்ம் முதல்வராகணுங்கிற எய்மோட இருக்கிறவங்க திடீர்னு போய் கூட்டணிக்கு வர்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு வேலை இப்ப வேட்புமனு தாக்கல் பண்ணி வாபஸ் பெற வரைக்கும் டைம் இருக்கு. ஏன்னா மார்ச் 30 தான் வேட்புமனு தாக்கல் பண்றாங்க. இப்பதான் வந்து நேற்று தான் தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. மார்ச் 15 அறிவிச்சாங்க. மார்ச் 30 வேட்புமனு தாக்கல். இன்னும் 15 நாள் இருக்கு. இந்த 15 நாள்ல கூட்டணிகள் எப்படி வேணாலும் மாறலாம். யாரு கூட வேணாலும் கூட்டணி. ஆனா திமுக கூட்டணி தொகுதி பங்கீடு முடிஞ்சிருச்சு. இவங்க இப்போ இன்னும் தொகுதி பங்கீடு பத்தி பேசவே ஆரம்பிக்கல. ஆனா திரைமறைவுல நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை விஜய் வந்தா அவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கலாமா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவர் வந்து முதல்வர் ஆகணுங்கிறதா இவரோட ஆசையா இருக்கு. ஆனா மக்கள் மாநில நிர்வாகிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க, கூட்டணி வைக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா இப்ப கூட ஒரு சிலர் வந்து இல்ல அந்த வதந்தியை நம்பாதீங்க அப்படின்னு அவங்க நிர்வாகிகளே சொல்றாங்க. அதனால அரசியல்ல எதுவும் எந்த நிமிஷமும் மாறலாம். அது விஜயோட லைஃப்ல எப்போ வேணாலும் மாறலாம். அதை நம்ம கணிக்க முடியாது. சில கணிப்புக்கு அப்பாற்பட்டதெல்லாம் இருக்கு. அது நடக்கலாம், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. முதல்வர் ஸ்டாலினோட ஜாதகத்துல வந்து கண்டம் இருக்கதா ஒரு சில விஷயங்கள்லாம் பேசப்படுது. அதனாலதான் அவருக்கு நிறைய இந்த மாதிரி அகெயின்ஸ்டான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து தேர்தலை பாதிக்குமா? அவரோட ஜாதகத்துல அது எப்படி இருக்கு? இப்ப ஸ்டாலின் ஐயாவோட ஜாதகம் வந்து சிம்மராசி பூர நட்சத்திரம். சரிங்களா? சிம்ம ராசிக்காரருக்கு வந்து பூர நட்சத்திரத்துல வந்து இப்ப அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்கு. சரிங்க, அஷ்டமத்து சனி நடக்குது. ஜென்ம கேது, அவர் தலைமையில கேது உட்கார்ந்துருக்காரு. அந்த கேது வந்து சில உடல்நல பாதிப்புகள், சில பிரச்சனைகளை கொடுக்கலாம். இருந்தாலும் அவர் வந்து சமாளிச்சுட்டு தான் இருக்காரு. அரசியல் ரீதியா இந்த 5 வருஷம் சமாளிச்சிட்டாரு. இனி இப்ப நடக்கிற காலகட்டம் அவருக்கு கொஞ்சம் சுமாரான காலகட்டம் தான். இப்ப தமிழ்நாட்டு சென்டிமெண்ட் எப்படின்னாமா, தொடர்ச்சியா 2 தடவை ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அந்த தலைவருக்கோ அந்த அங்க அரியணையில உட்கார்றவங்க 2வது தடவை உட்கார்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுன்றது தமிழ்நாட்டு அரசியலோட சென்டிமெண்ட். முதலமைச்சரா இருந்த எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் 2வது தடவையா முதலமைச்சரா உட்கார்ந்தப்ப அவருக்கு உடல்நல பாதிப்பு வந்துச்சு. வெளிநாட்டுக்கு சிகிச்சைக்காக போனாரு. அப்புறம் 3வது தடவையாவும் தொடர்ந்து உட்கார்ந்தாரு. அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு தமிழ்நாடே அறியும். அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை 2016 பதிவு பண்ணாங்க. 2வது தடவையா அரியணையில் அமர்ந்தாங்க. ஆனா 1 வருஷம் கூட அவங்களால கண்டினியூ பண்ண முடியல. ஆனா திமுக அரசியல் வரலாற்றுல தொடர்ச்சியா 2வது தடவையா வந்ததே கிடையாது. ஆனா இந்த தடவை அரசியல் மாறுமா இல்ல வரலாறு மாறுமான்றது யாராலையும் கணிக்க முடியாது. ஏன்னா பல முனை போட்டி, 4 முனை போட்டி நடக்குது. திமுக வருமா வராதானே சொல்ல முடியாது.
அப்படி இருக்கிறப்ப அவருக்கு இப்போ அஷ்டமத்து சனியும் நடக்குது, ஜென்ம கேதுவும் இருக்குது. டிசம்பர் வரைக்கும் கேது பகவான் சிம்மராசியில் தான் உட்காந்துருப்பார். ராகு பகவான் சிம்மராசியை பார்க்குறாரு. இப்படி கிரக சூழ்நிலை இருக்கிறப்ப அவருக்கு உடல்நல ரீதியாக சில பாதிப்புகள் வரும். ஆனால் அவருக்குன்னு பெயரை குறிப்பிட்டு சொல்ல, அரசியல் தலைவர்களுக்கு மிகப்பெரிய கண்டாதி கண்டம் வரப்போகுதுன்னு தமிழ் பஞ்சாங்கம் சொல்லுது. ஓகே, அதுதான்மா தமிழ் பஞ்சாங்கம் சொல்றது. கணிப்பு எப்பயுமே நடக்கும்னு சொல்றாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ தேர்தல் நாள் அறிவிச்சனால நிறைய பேருக்கு இந்த ஒரு கேள்விகள் இருக்கும். நிறைய தொண்டர்களுமே தங்களோட தலைவர்களுக்காக ஒரு சில வேண்டுதல்களாக வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த டைம்ல உங்க பிஸியான ஷெடியூலில் உங்களை கூப்பிட்டு இந்த ஒரு சில கேள்விகளை உங்கள்கிட்ட கேட்டதுக்கான காரணம். இப்போ அடுத்தடுத்து நிறைய சந்தேகங்கள் மக்களுக்கு வந்து அரசியல் ரீதியாக ஆன்மீகத்தில் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்ததில் பேசுவோம். எனிவே இந்த ஒரு பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக வந்ததுக்கு நன்றி மேடம். நன்றிம்மா, என்னை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. வாய்ப்பு கொடுத்தமைக்கு.